இப்போ நீங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வீரராகவன். வீரராகவன். இப்போ நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமா இருக்கேன். 20 வருஷமா இருக்கீங்க. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இது ஏரி உள்வாயில் புறம்போக்குன்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ வந்து நாங்களா கோர்ட்டுக்கு போன பிறகு அவங்களா சொல்லலை. அவங்க சொல்லலை. இல்லை, நாங்களா கோர்ட்டுக்கு போய் கேட்ட பிறகு கலெக்டர்கிட்ட இருக்கிற பிஏ சொல்கிறாரு, ஏங்க நீ நாங்கள் அது புறம்போக்கு ஏரியா அதை போய் சொல்லி உள்வாயில் புறம்போக்குங்கிறது யார் பட்டா கொடுக்குறாங்க யாருக்கிட்டேன்னு அவர் எடுத்து சொன்னார். சரி. அப்போ நடைமுறைக்கு வந்து டிஎம்காருங்க 2 பேர், யார் பாரு தியாக ஒன்று இருப்பேன்னா ராமு, இவங்க 2 பேர் வந்து நான் காங்கிரஸ்காரன், அதனால் என்னை ஒருத்தர் கூப்பிட்டுக்கினாங்க, தலைவரே கோயிலாண்ட மீட்டிங் வா, சிஎம் ஒய்ஃப் வராங்க, ஸ்டாலின் ஒய்ஃப் வராங்க, நீ வந்தால் தான் எந்த வருஷம் இது? 2021. நீங்கள் வாங்க, நீங்கள் பேசாதான் எடுப்படி ஆகும், இல்லைன்னா எடுப்படி ஆகாது, நீங்கள் பெரியவர் வருவீங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்க. அதை போனேன். ஸ்டாலின் ஒய்ஃப் நிற்கிறாங்க, துர்கா செல்வம். ஆமாம், இவங்கெல்லாம் இதுன்னா கூட்டம் இந்த மாதிரி 40 கூட்டம் இருக்கும். என்னென்னு எல்லாம் இப்போ லேடிஸ் தான் அதிகம், எல்லாம் கைத்தட்டல். அப்போ சொன்னேன், எங்களுக்காக கேட்கல, எனக்காக கேட்கல, இங்கே இருக்கிற ஏழை மக்களை பார்த்தா கண்ணீர் அழுதுட்டேன். இப்படி அப்பட சூழ்நிலை இந்த மக்களை எங்கே அனுப்ப முடியும்? இந்த மக்களை எங்கே அனுப்ப முடியும்? ஒரு அடியட்டோட திருப்பி அடிக்க வலுவில் இல்லைங்கிறாங்க. அவன் நிலவரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதான் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எதுக்கு முதலமைச்சராக வந்தார்? ஸ்டாலின் ஓட்டு போட்டு வர வச்சோம். அம்மாவோட கோரிக்கையில் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லை அடுத்த நிமிஷமே தற்கொலை பண்ணிக்க நிலைக்கு ஆளாவா. உங்களுக்கு பேட்டியில் கொடுத்துருவோம். ஸ்டாலின் ஒய்ஃப் வந்தாங்க, நாங்கள் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு பேட்டி போய்டும். என்ன அதுக்கு தகுந்த யாராவது முதியோர் கொடுத்து பார்த்தா கொடுத்தா சேர்த்து போட பண்ண எங்களால் முடியும். அதை செய்யக்கூடாது, அந்த உயிரை கொல்லக்கூடாதுங்க, காப்பாற்றிச்சுக்கோ. வந்தால் எந்த நேரத்தில் வரான்னு தெரியல, அடியோடு வரான், லாரியாக போலீஸ் வந்து யாரை நான் கொள்காரா? ஒரு தனிநபருக்கு எப்படி இவ்வளோ போலீஸ் வந்து பின்னாடி நிற்குதுன்னு எங்களுக்கு புரியல. எந்த கவர்மெண்ட் எங்கே வந்து இருக்காங்க, யாராவது இது வந்து பணம் வாங்கி இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு புரியல சார். ஒரே ஒரு தனிநபருக்காக இவ்வளோ அரசாங்கமும் அவர் பின்னாடி நிற்கும் போது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்க பின்னாடி அரசாங்கம் இல்லைன்னா இது வந்து எங்கே அநியாயம் நடக்குது, யார் தப்பு பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு புரியல சார். எங்களுக்கு அன்றைக்கி துர்கா ஸ்டாலின் மேடம் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க, இவ்வளோ மக்களுக்கு வந்து பட்டா வாங்கி தரோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு யாருமே வந்து எட்டி பார்க்கல. இதுக்கு ஒரு யாருமே இது வரைக்கும் வரல சார். இது வரைக்கும் யாரும் வரல சார். எலெக்ஷன் வரும்போது வராங்க, ஓட்டு கேட்க வராங்க, அது வரைக்கும் யாருமே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம்